மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு எத பத்தி பார்க்க போறோம்னா, முக்கியமான மேஜரான டாபிக்கான லிட்ரரி தியரி அண்ட் இட்ஸ் ப்ராப்பரன்ஸ் பார்க்க போறோம். ஸோ, அதுல நம்ம என்னென்ன விஷயங்கள கொண்டு வர போறோம், என்னென்ன தியரீஸ் இருக்கு, ஸோ ஃபார் எத எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கலாம் அப்படிங்கிறத இத நீங்க பார்த்துட்டு போனாவே, ஒரு ஒரு 5 டூ 6 ஆர் 8 கொஸ்டின்ஸ் நீங்க கண்டிப்பா இதுல வந்து அட்டெண்ட் பண்ண முடியும். ஸோ, வாட்ச் பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ்னா நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஐ வில் ரெக்டிஃபை யுவர் டவுட்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சசூர். சசூர் அப்படிங்கும்போது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஹி வாஸ் பார்ன் இன் தி இயர் ஆஃப் 1857ல பார்ன் ஆயிருக்காரு. ஒரு ஸ்விஸ் லிங்குவிஸ்ட்ன்னு சொல்ல வராங்க. அண்ட் செமியாட்டிஷியன் சொல்றாங்க. இவரோட முக்கியமான புக்ஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, 1916ல எழுதின புக்ஸ் தான் கோர்ஸ் அண்ட் ஜெனரல் லிங்குவிஸ்டிக்ஸ் அப்படிங்கிற புக். இது ஸ்ட்ரக்சரலிசத்துக்காகவே ஒரு ஃப்ரேம் பண்ண புக்குன்னு கூட சொல்லலாம். இவரு லாங்குவேஜ 3ஆ பிரிக்கிறாருன்னு சொல்றாங்க. லாங்குவேஜ் அப்படின்னாவே நமக்கு நல்லாவே தெரியும். அதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு, ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அது ஒரு ஸ்ட்ரக்சரலா இருக்கும். சின்டாக்ஸ் மாரி இருக்கும். 1, 2, 3 நம்ம எப்படி நம்பர்ல குடுக்குறோமோ, அதே மாரி லாங்குவேஜ்க்கும் ஒரு சிஸ்டம் அண்ட் ஸ்ட்ரக்சரல் திங் இருக்குன்னு அர்த்தம். பெரோல் அப்டின்னா என்ன அர்த்தம்னா, இண்டிவிஜுவல் லாங்குவேஜ். நான் ஒரு ஸ்லாங்ல பேசுவேன். நீங்க ஒரு ஸ்லாங்ல பேசுவீங்க. ஸோ, அது பரோல் அப்படிங்கிறது இண்டிவிஜுவல் லாங்குவேஜா மாறிரும். அண்ட் தென் இந்த சைன் அண்ட் சிக்ஸ் சைன் அந்த சசூர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரக்சரலிசத்துக்காக ஒரு புக் எழுதியிருக்காரு. அதுதான் கோர்ஸ் இன் ஜெனரல் லிங்குவிஸ்டிக்ஸ் விச் இஸ் பப்ளிஷ்ட் இன் 1916. இதுல தான் இந்த புக்ல தான் இது இந்த கான்செப்ட்ல தான் இத ஃபுல்லா பேசியிருக்காரு. இந்த புக்ல வந்து ஸ்ட்ரக்சரலிசம்னா என்ன? அது எப்படி டிரைவ் பண்ணலாம்னு பார்க்க போறோம். இப்போ இது முன்னாடி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்ட்ரக்சரலிசம்னா என்னன்னு பார்க்கணும். வாட்ஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸ்ட்ரக்சரலிசம் அண்ட் போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம்னு பார்த்தோம்னா, ஸ்ட்ரக்சரலிசம்னா ஒரு டெக்ஸ்ட் எடுத்து நீங்க படிக்கிறீங்க. டெக்ஸ்ட் எடுத்து படிக்கும்போது, அந்த டெக்ஸ்ட்ல இருக்க பேசிக் அண்டர்லைனிங் ஸ்ட்ரக்சர்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு மெயின் ஐடியா, மெயின் கோர், மெயின் சிம்பாலிசம், மெயின் திங் இது எல்லாமே நம்ம அண்டர்லைன் பண்ணா ஒரு ஃப்ரேம்க்குள்ள வரும். அதுதான் ஸ்ட்ரக்சரலிசம். போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எந்த விதமான அண்டர்லைனிங் கிடையாம, ஒரு டெக்ஸ்ட்டுக்கு மல்டிபிள் மீனிங் இருக்கு, மல்டிபிள் பெர்செப்ஷன் இருக்கு, மல்டிபிள் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம். நீங்க இத பேசிக்கா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே, நீங்க படிக்க படிக்க இன்னுமே ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த கோர்ஸ் அண்ட் லிங்குவிஸ்டிக்ஸ் இன் ஜெனரல் லிங்குவிஸ்டிக்ஸ் தான் இந்த நெறைய கான்செப்ட்ட பேசியிருக்காரு. லாங்குவேஜ் அப்படின்னா ஒரு சிஸ்டம் சொல்றாங்க. லாங்குவேஜ்ல வர பரோல இண்டிவிஜுவல் லாங்குவேஜ் சொல்ல வராங்க. நம்ம காலேஜ்ல பார்த்திருப்போம் சைன், சிக்னிஃபையர் அண்ட் சிக்னிஃபைன்னு பார்க்கிறோம். இப்ப சைன் அப்டின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டாகு, கேட் இந்த மாரி எந்த ஒரு வார்த்தைய வேணா நீங்க எடுத்துக்கலாம். சிக்னிஃபையர் அப்படிங்கிறது அந்த டாகோட இமேஜா இருக்கலாம் ஆர் சவுண்ட் பேட்டர்னா இருக்கு. அடுத்தது சிக்னிஃபைட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் டாகுங்கிறத எப்படி வேணா புரிஞ்சுக்கலாம். அந்த இடத்துல டாகோட ஆட்ரிபியூட்டாவும் புரிஞ்சுக்கலாம். இல்ல வந்து டைப்ஸ் ஆஃப் டாகையும் புரிஞ்சுக்கலாம். என்ன மாரி கான்செப்ட் வேணா புரிஞ்சுக்கலாம். ஸோ சஸ்ஸூர் என்ன சொல்றாருன்னா, சைன் அப்படிங்கிறது ஒரு ஒரு ஸ்டாண்டர்டான ஸ்ட்ரக்சர்ல இருந்தாலும், சிக்னிஃபையர் அண்ட் சிக்னிஃபைட் அப்படிங்கிற 2மே வெவ்வேறு கான்செப்ட். 2மே ஆர்பிட்ரரியா தான் இருக்கும். நம்ம ஒண்ணோட ஒண்ண கனெக்ட் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிறத சஸ்ஸூரும் ஒரு முன் வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாம ஒரு டெக்ஸ்ட்க்கு வந்து நோ ஃபிக்ஸ்ட் மீனிங். இந்த ஃபிக்ஸ்ட் மீனிங் தான் நம்ம சொல்லும்போது எந்தவித கான்செப்டும் கிடையாது. தேர் இஸ் அ மல்டிபிள் மீனிங்கும் ஸ்ட்ரக்சரலிசமும் ஒரு பாயிண்ட்ட முன் எடுத்து வைக்கிறாங்க. அண்ட் தென் ஒரு லாங்குவேஜ 2ஆ படிக்கலாம். சின்க்ரோனிக் அண்ட் டயக்ரோனிக். சின்க்ரோனிக் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு லாங்குவேஜ்ல அந்த டைம்ல இருக்க ட்ரெண்டிங்கான விஷயங்கள கத்துக்கிறதுக்கு பேர் தான் சின்க்ரோனிக் அப்படின்னு சொல்றோம். டயக்ரோனிக் அப்படின்னா, ஒரு லாங்குவேஜோட ஹிஸ்டரியில இருந்து படிக்கிறது தான் டயக்ரோனிக். இப்படிதான் ஸ்ட்ரக்சரலிசம் ஃபார்ம் ஆயிருக்கு. ஒரு லாங்குவேஜ் இப்படிதான் உருவாயிருக்கு. ஒரு சின்டாக்ஸ், ஒரு சென்டென்ஸ் இப்படிதான் உருவாயிருக்குன்னு சொல்லி சசூர் சொல்றாரு. பிராக்மேட்டிசம் வேர்ட் அண்ட் தென் சின்டாக்மேட்டிக், பிராக்மேட்டிக்மேட்டிக் அப்படின்னா என்னன்னு பார்க்கணும்னா, சின்டாக்மேட்டிக் அப்படின்னா என்ன அர்த்தம் பாருங்க. சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஐ லவ் ஹிம் அப்படின்னா சப்ஜெக்ட், வெர்ப், ஆப்ஜெக்ட் சொல்லி இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரா இருக்கு பாத்தீங்களா? சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் வெர்ப் எழுதணும். வெர்ப்க்கு அப்புறம் ஆப்ஜெக்ட் எழுதணும்னு ஒரு சின்டாக்ஸ் ஸ்டைல் இருக்கு. பிராக்மேட்டிக் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த ஐங்கிற சப்ஜெக்ட மட்டும் நம்ம மாத்திக்கிட்டே இருக்கலாம். பிரியா லவ்ஸ் ஹிம், யூ லவ் ஹிம், ஐ லவ் ஹிம், தே லவ் ஹிம், வி லவ் ஹிம் சொல்லி அந்த சப்ஸ்டியூட் ஆஃப் சப்ஜெக்ட் இருக்கு பாத்தீங்களா? அதுக்கு பேர் தான் பிராக்மேட்டிக் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ சைன்னா டாக், சிக்னிஃபையர்னா அந்த சவுண்ட் இமேஜ் ஆஃப் டாக் சவுண்ட் நம்ம டாக் ஃபோனடிக் சவுண்ட்ஸ் படிக்கிறோம்ல அது மாதிரி கூட எடுத்துக்கலாம். சிக்னிஃபைனா டாகோட மல்டிபிள் மீனிங் எடுத்துக்கலாம். டாகோட ஆட்ரிபியூட்ஸ் அது நன்றி உள்ளதுன்னு எடுத்துக்கலாம். டைப்ஸ் ஆஃப் டாக்ஸ்னு எதை வேணா எடுத்துக்கலாம். ஸோ சிக்னிஃபையருக்கும் சிக்னிஃபைடுக்கும் என்னைக்குமே ஒரு ஆர்பிட்ரரி கனெக்ஷன்ஸ் இருக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அதோட தொடர்பு என்னைக்குமே நிலைப்பாடா இருக்காதுன்னு சொல்ல வராங்க. அண்ட் தென் சின்க்ரோனிக்னா கண்டெம்பரரி லாங்குவேஜ படிக்கிறது. டைக்ரோனிக் அப்படின்னா ஸ்டடி ஆஃப் ஹிஸ்டரியில இருந்து படிக்கிறது. சின்டாக்மேட்டிக் அப்படின்னா சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர். பாராடிக்மேட்டிக் அப்படின்னா அந்த சப்ஸ்டியூட் ஆஃப் சப்ஜெக்ட் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்
சார்ல்ஸ் சாண்டர். இவர் யாரு பார்த்தீங்க அப்படின்னா ஃபாதர் ஆஃப் பிராக்மேட்டிசம் அப்படின்னு சொல்ற வராரு. இவரு சென்டென்ஸையோ ஸ்ட்ரக்சரையோ எப்படி பிரிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்டையோ மூணா பிரிச்சுக்கலாம். ஐகான், இன்டெக்ஸ் அண்ட் சிம்பிள் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. ஐகான்னா ஒரு 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 டெக்ஸ்ட் புக் எடுத்துட்டீங்கன்னா அதுல பேசிக் ஐகான் இருக்கும். லைக் ஒரு இமேஜ் மாதிரி, ஒரு சின்ன இமேஜ் மாதிரி. நம்ம இன்னைக்கு லேப்டாப்ல பாக்குற எல்லாமே ஒரு இமேஜ் தான். ஸோ ஒரு டெக்ஸ்ட் புக்லயும் ஒரு சில ஐகான்ஸ் இருக்கும் அப்படின்னு அதை பத்தி பேசிக்கிறாரு. இன்டைரக்ட் இன்டெக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா டைரக்டான ஒரு பொருளை பார்த்து அதை பத்தி புரிஞ்சுக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க நடு ரோட்ல போயிட்டு இருக்கீங்க, திடீர்னு ஸ்மோக் வருது. ஸ்மோக் வந்தாவே என்ன அர்த்தம்? எங்கேயோ ஃபயர் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ இமேஜ் மூலமா டைரக்டா ஒரு இமேஜை பார்த்து அந்த சூழ்நிலையை புரிஞ்சுக்கிறது. இதுவும் டெக்ஸ்ட்ல அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கும். லைக் எக்ஸாம்பிள், நீங்க நடந்து போயிட்டு இருக்கீங்க, கால் தடம் இருக்கு, கால் தடத்தை பார்த்து நடந்துக்கலாம். இது யாரோ வாக் பண்ணிருக்கிறது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஃபீவரா இருந்தது அப்படின்னாவே அப்போ ஆட்டோமேட்டிக்கா நமக்கு உடம்பு சரியில்லைங்கிறது. ஸோ டைரக்டா ஒரு இமேஜ வச்சு அதை வச்சு அதோட கான்செப்ட புரிஞ்சுக்கிறது தான் இன்டெக்ஸ் அப்படிங்கிறாங்க. இந்த டெக்ஸ்ட்ல ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க சினிமா படத்துலலாம் பாருங்க, ஒரு ஒரு ஹார்ட் வந்தாவோ, 2 பூ வந்து இப்படி முன்னாடி வந்து நின்னு 2 பூ வந்து இடிச்சுக்கிட்டாவோ, தி லவ்வர்ஸ் அபௌட் டு கிஸ் டுகெதர் இல்லையா? அதெல்லாம் இமேஜஸ் மூலமா, இன்டெக்ஸ் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறது. சிம்பிள்னா நமக்கு நல்லாவே தெரியும். இன்டைரக்ட் கனெக்ஷன் ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க பழைய படத்துலலாம் ஜோக்ஸ் பாருங்களேன். ஒரு விவேக் படத்துல ஆவா சஞ்சின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? டாக்ஸ் இருக்கு, நாய்கள் உள்ள இருக்கு, ஜாக்கிரதைன்னு. அப்ப நம்ம ஆட்டோமேட்டிக்கா ஒரு வீட்டுக்கு போறோம். முன்னாடி நாய்கள் இருக்கிறது ஜாக்கிரதைன்னு எழுதி போட்டிருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அப்பயே புரிஞ்சிரும், ஏன் கண்டிப்பா நாய் இருக்கு, நமக்கு போகக்கூடாது அப்படிங்கிறது. அந்த பேசிக் புக்கோட சிம்பாலிசம் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு இவர் யார் சொல்றாருன்னா சார்லஸ் சாண்டர் அப்படிங்கறத சொல்றாரு. இவர் வந்து அமெரிக்கன் அமெரிக்கன் ரைட்டர். இந்த இயர், இந்த பர்த் இயர் இதெல்லாமே நீ எக்ஸாம்க்கு படிச்சுக்கணும். நெக்ஸ்ட் லெவி சசாஸ்ட், நம்ம நல்லாவே தெரியும். கிளாடி லெவி சஸ்டாஸ் வந்து 1908 டு 2009 வரைக்கும் வாழ்ந்த ரைட்டர். இது ஒரு பிரெஞ்சு ஆந்த்ரோபாலஜிஸ்ட். நான் ஏன் நேஷன் சொல்றேன்னா, நேஷன் இஸ் வெரி வெரி க்ரூஷியல், இது இங்க படிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்றேன். தென் இவருடைய முக்கியமான புக் என்னன்னு பாத்தீங்கன்னா 1958ல ஸ்ட்ரக்சரல் ஆந்த்ரோபாலஜி அப்படின்னு ஒரு புக் எழுதாரு. இந்த புக்ல எதை பத்தி பேசுறாருங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி, இந்த புக்குக்கும் டெரிடாக்கும் சம் கனெக்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். பிகாஸ் இந்த புக்ல தான் இவர் எதை பத்தி பேசியிருக்காருன்னா பைனரி அப்போசிஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை முன் வச்சு பேசுறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு டெக்ஸ்ட் புக் எடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பா அதுல பைனரி அப்போசிஷன் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹீரோன்னு ஒருத்தர் இருந்தா வில்லன் ஒருத்தர் இருப்பான். வில்லன் ஒருத்தர் இருந்தா ஹீரோன்னு ஒண்ணு இருக்கும். லவ்னு ஒண்ணு இருந்ததுன்னா அங்க துரோகம்னு ஒண்ணு இருக்கும். இந்த மாதிரி ஒரு 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 டெக்ஸ்டுக்குள்ள 2 ஆப்போசிட்ஸ் மீனிங் இருக்குது அப்படிங்கறத பைனரி அப்போசிஷன்ல கிளாடி சொல்றாரு. இதை முற்றிலும் தவறுன்னு சொல்றதுதான் யாரோட கான்செப்ட் பாத்தீங்கன்னா டெரிடா. அது எப்படி ஒரு டெக்ஸ்ட்டை நீங்க வந்து பைனரி அப்போசிஷன்ல பிரிக்க முடியும்? என்ன பொறுத்த வரைக்கும், போஸ்ட் ஆஃபிஸை பொறுத்த வரைக்கும் பைனரி அப்போசிஷன் ஒண்ணு கிடையவே கிடையாது. ஒரு டெக்ஸ்ட்டுக்கு ஹீரோக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இருக்கோ அதே அளவுக்கு வில்லனுக்கும் இருக்கு. ஹீரோக்கு எந்த ட்ராமா வந்தா நம்மளால கனெக்ட் பண்ணிக்க முடியும் மாதிரி வில்லனோட ட்ராமாவை நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும். சொசைட்டில தேர் இஸ் நோ சென்டர், சென்டர் இஸ் எல்ஸ்வேர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. லைக் எப்படின்னா, வெயிட் நான் சொல்றேன். இப்போ இது வந்து ஒரு வேர்ல்டுன்னு வச்சுக்குவோம். இது டெரிடாவோட கான்செப்ட். இது ஒரு வேர்ல்டு. இப்ப என்ன சென்டர்னா என்னன்னா, இதான் சென்டர். இந்த சென்டர்ல எப்பயுமே நம்ம யார வச்சுப்போம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பணக்கார வர்க்கத்தையோ, ஒரு ஒரு வொர்க்கிங் கிளாஸ் இல்லாம மிகப்பெரிய ஹைஃபையா இருக்கவங்கள நம்ம சென்டரா வச்சுக்கிறோம். இப்ப ஆட்டோமேட்டிக்கா இருக்கவன் என்னவா தான் இருப்பான். இந்த ஓரத்துல இருக்கவன் மார்ஜினலைஸ்ட்ல வராங்க. அப்படின்னா யாரு? இந்த மார்ஜினலைஸ்ட்ங்கிறவன் என்னைக்குமே ஒதுக்கப்பட்டவனா தான் இருக்கான். இது முற்றிலும் தவறு. பைனரி அப்போசிஷன்ல பார்க்கும்போது இந்த கான்செப்ட் ரொம்ப ரொம்ப தவறுன்னு யார் சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா டெரிடா. ஆனா ஒரு புக்க, ஒரு டெக்ஸ்ட்ட இப்படிதான் பார்க்கணும்னு சொல்றாரு யாருன்னு பார்த்தீங்கன்னா கிளாடி. இதுலதான் இவங்க 2 பேத்துக்கும் மிக பெரிய கான்ஃப்ளிக்ட் வந்திருக்குன்னு சொல்ற வராங்க. தென் ஒரு டெக்ஸ்ட் புக்க பார்த்தீங்கன்னா, கல்ச்சர் ஒர்க்ஸ் லைக் எ லாங்குவேஜ், லைக் கின்ஷிப், ஃபுட் பிரிப்பரேஷன். இது கண்டிப்பா ஒத்துக்கக்கூடியதா தான் இருக்கும். நீங்க ஒரு சினிமா படம் பார்க்குறீங்க அப்படின்னாவே, ஒரு படத்து மூலமே அதோட கல்ச்சர நம்ம புரிஞ்சுக்க முடியும். தமிழ் படம் பார்த்தோம்னாவே, தமிழ் படத்தோட கல்ச்சர் நமக்கு புரிஞ்சுக்க முடியும். தெலுங்கு படம் பார்த்தோம்னா, அவங்களுடைய அந்த ஓவர் டிராமாடைசேஷன் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஹிந்தி படம் பார்த்தீங்கன்னா, பயங்கரமான அந்த ஃபைட் சீக்வென்ஸ், டான்ஸ் சீக்வென்ஸ், அந்த பிஜிஎம் அத வச்சு கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ ஒரு சினிமா, ஒரு லிட்ரேச்சர் இது எல்லாமே கண்டிப்பா ஒரு கல்ச்சர் நோக்கி தான் இருக்கு. அதையும் நம்ம டெக்ஸ்ட் புக்க வச்சு புரிஞ்சுக்க முடியும்னு சொல்ல வராரு. நெக்ஸ்ட் அதோட கான்செப்ட் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, தி சாவேஜ் மைண்ட் அப்படின்னு ஒரு புக் சொல்றாரு. இதுல 2 கான்செப்ட்ட பத்தி பேசுறாரு. பிரிக்கோலேஜ் அப்படிங்கிற 1 மார்க்ஸ் ஆஃபனா கேட்கறது. பிரிக்கோலேஜ் அப்படின்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா, மித்திக்கல் திங்கர் மாரி சொல்றாருங்க. அவங்களால கண்டிப்பா லைக் ரைட்டர்ஸ் மாரி, பொயட்ஸ் மாரி, இந்த மாரி பிரிக்காலஜி அப்படிங்கிறவங்க அவங்கனால கண்டிப்பா கிரியேட்டிவ் மைண்ட் அடைய முடியும். லைக் ரைட்டர்ஸ் மாதிரி. என்ஜினியர் அப்படிங்கிறவங்க சயின்டிபிக் திங்கர்ஸ். லைக் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லி அவங்கள வந்து அனலைசிஸ் பண்ணி ஃபேக்ட்டா மட்டும் தான் சொல்ல முடியும். ஸோ லாங்குவேஜ இப்படியெல்லாம் பிரிக்கலாம்னு சொல்ல வராங்க. தென் அவரோட இன்னொரு முக்கியமான புக் என்னன்னு பார்த்தோம்னா, 1973ல எழுதின மித்தாலஜிஸ் அப்படிங்கிற ஒரு புக். இதுல மொத்தம் 4 புக் வந்து இருக்கு.
நெக்ஸ்ட் பார்க்க போறது ரொலாண்ட் பார்ட்ஸ். ரொலாண்ட் பார்ட்ஸ் அப்படிங்கிறவர் வந்து நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ரொலாண்ட் பார்ட்ஸ் உடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் இதை கொண்டு வர முடியும். ரொலாண்ட் பார்ட்ஸ் உடைய லைஃப் ஹிஸ்டரி நம்ம ரெண்டா பிரிக்கலாம். அவர் முதல்ல என்னவா தான் இருந்திருக்காருன்னா ஸ்ட்ரக்சரலிஸ்டா தான் இருந்திருக்காரு. தென் ஆஃப்டர் ஹியரிங் த மார்வலஸ் அண்ட் எலாக்வன்ட் ஸ்பீச் ஆஃப் டெரிடா வந்ததுக்கு அப்புறம் டெரிடா வந்து எப்ப போஸ்ட் ஸ்ட்ரக்சர்ஸை பத்தி பேசுறாரோ தென் he immediately changed his mind and he loved the எரா ஆஃப் போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம் நம்ம சொல்லலாம். அப்ப நான் சொன்ன ஆல்ரெடி ஸ்ட்ரக்சரலிசம்னா என்ன, போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம்னா என்ன அர்த்தம்னா, ஸ்ட்ரக்சரலிசத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா ஒரு சென்டர் இருக்கும், ஒரு சென்டர் இருக்கும், ஒரு மார்ஜினலைஸ்ட் இருக்கும். இதுதான் பைனரி அப்போசிஷன். போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. there is no சென்டர். லைஃப்ல வந்து என்னைக்குமே சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனே கிடையாது. எல்லாருமே இந்த கதையில முக்கியமானவங்க. நீங்க ஹீரோ பெர்ஸ்பெக்டிவ்ல படிச்சா நான் ஹீரோயின் பெர்ஸ்பெக்டிவ்ல படிப்பேன், வில்லனோட பெர்ஸ்பெக்டிவ்ல படிக்க ஆரம்பிச்சு அதுல இருக்க சின்னதா அடிப்பட்ட கேரக்டரோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து கதையை நகர்த்திட்டு போலாங்கிறது ரெண்டு கான்செப்ட். ரொலாண்ட் பார்த் ஃபர்ஸ்ட் அவருடைய கெரியர்ல ஸ்ட்ரக்சரலிஸ்டா இருந்தவர். ஆஃப்டர் ஹியரிங் ஸ்பீச் ஆஃப் டெரிடா ஹி மே பி சேஞ்ச் இன்டு த போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிஸ்ட்ங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்ல வராங்க. பிகாஸ் அதுக்கான புக்ஸும் அதுக்கான விஷயங்களும் ஏகப்பட்டது இருக்கு. ரொலாண்ட் பார்த்ஸ் அவருடைய மோஸ்டா கேட்கிற பர்த் இயர் பாத்தீங்கன்னா 1915 to 1980. பிரெஞ்சு லிட்ரரி தியரிஸ்ட்னு சொல்ல வராங்க. ஃபர்ஸ்ட் என்னவா இருந்திருக்காருன்னா ஸ்ட்ரக்சரலிஸ்டா தான் இருந்திருக்காரு. லேட்டரா தான் என்னவா மாறி இருக்காருன்னு பாத்தீங்க அப்படின்னா போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிஸ்டா மாறி இருக்காங்க நான் சொன்னேன் முன்னாடியே. அண்ட் தென் இவருடைய ஃபர்ஸ்ட் புக் என்னன்னு பாத்தீங்கன்னா 1953ல ரைட்டிங் டிகிரி 0 அப்படிங்கிற புக் எழுதியிருக்காரு. இந்த புக் இவர் யாருக்கிட்ட இருந்து இன்ஸ்பயர் பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா ஜீன் பால் சார்ட்ரே அப்படிங்கிறவர்கிட்ட இருந்தா இன்ஸ்பயர் பண்ணி எழுதியிருக்காரு. அவரோட எந்த புக்லன்னு பாத்தீங்கன்னா 1947ல எழுதின வாட் இஸ் லிட்ரேச்சர் அப்படிங்கிற புக்ல. நமக்கு ஜீன் பால் சார்ட்ரே நமக்கு நல்லாவே தெரியும். சைமன் டி பாபியாவோட ஒரு அஃபேர்ல இருந்த ஒருத்தர்னு சொல்லுவார். இவர் வந்து லிட்ரேச்சருக்கு கொடுத்தது. ஹி ரிஜெக்ட் ஹிஸ் நோபல் பிரைஸ். அவர் வேணான்னு சொல்லிட்டாரு. இது எல்லாமே ஒரு மிகப்பெரிய ரைட்டு தான். ஜீன் பால் சார்ட்ரே நம்ம ஒதுக்கி படிக்க முடியாது லிட்ரேச்சரை. யூ ஷுட் நோ ஹிம் வெரி வெல். தென் மித்தாலஜிஸ் அப்படின்னு சொல்லி யார் எழுதியிருந்தா கிளாடி எழுதியிருந்தாரு. மித்தாலஜிஸ் அப்படின்னு சொல்லி யார் எழுதியிருந்தான்னு பாத்தீங்கன்னா ரொலாண்ட் பார்ட்ஸ் எழுதியிருக்காரு. எந்த இயர்லன்னு பாத்தீங்கன்னா 1957ல. அண்ட் தென் எலிமெண்ட்ஸ் ஆஃப் செமியாலஜி அப்படிங்கிற புக்கை 1964ல எழுதியிருக்காரு. இது எல்லாமே ஸ்ட்ரக்சரலிசத்துக்காக அவர் கொடுத்த டெடிகேட்டடான புக்ஸ். டெரிடா வந்ததுக்கு அப்புறம் அவர் போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிஸ்டா மாறிறாரு. அதுக்கப்புறம் வர புக்ஸ் எல்லாமே இன்னும் இன்னும் ரொம்ப ஃபேமஸா மாறுது. லைக் எந்த புக்னு பாருங்க, டெத் ஆஃப் த ஆத்தர். வெரி வெரி க்ரூஷியல் 1 மார்க்ஸ் இன் நெட் பெர்ஸ்பெக்டிவ். 1967ல அந்த புக் எழுதியிருக்காங்க. டெத் ஆஃப் ஆத்தர்னா என்ன அர்த்தம் பாருங்க. நான் சொல்லியிருக்கேன் ஸ்ட்ரக்சரலிசம்னா என்ன, ஒரு சென்டர் இருக்கும், ஒரு மார்ஜினலைஸ் இருக்கும். அப்படிதான் ஒரு டெக்ஸ்ட படிப்பாங்க. அதனாலதான் பைனரி உருவாகுதுன்னு. போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசத்தை பொறுத்த வரைக்கும் தேர் இஸ் நோ சென்டர். ஆத்தரோட இன்டென்ஷனே அங்க பார்க்க மாட்டாங்க. ஆத்தருக்கு ஒரு கவிதை எழுதியிருக்காரு, ஒரு 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 ஒர்க் எழுதியிருக்காருன்னா ஆத்தர் அங்க இறந்துருவாங்க. அதோடைய அண்டர்ஸ்டாண்டிங் புரிஞ்சுக்கிறது ரீடரோட வேலை தான். ரீடரோட பெர்ஸ்பெக்டிவ்ல அவங்களோட வாழ்வியல் அனுபவங்களை வச்சு ஒரு புத்தகத்தை புரிஞ்சுக்கணும். ஆத்தரே அங்க டெத் ஆயிடுறாரு, அதுதான் ஒரு நல்ல போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம் ஒர்க்னு சொல்லிதான் இதை நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் என்ன புக் சொல்றாரு பாருங்க, எஸ் ஃபார் ரிசல்ட் 1970ல இந்த புக் எழுதியிருக்காரு. இது ஆஃபனா கேட்கிற மேட்ச்ல கேட்கிற நெட் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் பாத்துக்கலாம். யூஜிடிஆர் நீங்க எதிர்பார்க்கலாம் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ். இவர் என்ன பண்றாரு, எஸ் பார் ரிசல்ட் அப்படிங்கிற புக்ல எதை பத்தி பேசுறாருன்னு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு டெக்ஸ்ட் புக்கை எடுத்தாலும் அதை நீங்க 5 கோடா பிரிச்சீங்கன்னா அவ்வளவுதான் டெக்ஸ்ட். அப்படிதான் நீங்க படிக்கணும். அதாவது என்ன டெரிடா பொறுத்த வரைக்கும் டெக்ஸ்டுக்கு அவுட் சைட் நீங்க போடக்கூடாது, எல்லாமே டெக்ஸ்டுக்குள்ளேயே இருக்கு அப்படிங்கறத டெரிடாவோட கான்செப்ட். அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது ரொலாண்ட் பார்ட்ஸும் கூட. இந்த எஸ் பார் ரிசல்ட் புக்ல பல்சாக்கோட சாரசன் அப்படிங்கிற புக் என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, இந்த புக்கை 561 ஸ்மால் யூனிட்டா போட்டுக்கிறாரு. விச் மீன்ஸ் தட் நீங்க கன்ஃபியூஷன் ஆக வேண்டாம். இந்த புக்கை வந்து 5 கோடா பிரிக்கிறாரு. நீங்க வந்து இந்த புக்கை மட்டும் இல்ல, நீங்க எந்த ஒரு டெக்ஸ்ட் புக்கை எடுத்து இந்த 5 கோட்ல பிரிச்சீங்க அப்படின்னா இந்த 5 கோடு தான் டெக்ஸ்ட் புக்காவே தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் கோட என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா ஹெர்மானிஸ்டிக் கோட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த புக்ல இருக்க மிஸ்ட்ரியை கண்டுபிடிக்கணும். லைக் என்ன, அந்த புக்ல என்ன சீக்ரெட்ஸ் இருக்கு, பசில்ஸ் இருக்கு, இதுல என்ன விஷயம், யாரு துரோகம் பண்றா, அந்த யாருடைய முக்கியமான பிளான திருப்பி விடுறா அப்படிங்கிற மிஸ்ட்ரியை கண்டுபிடிச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் கோடு முடிஞ்சுது. நெக்ஸ்ட் பேரோ ஆக்டிக் கோட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதுல இருக்க ஆக்ஷன் கோட். யார் கொலை பண்ண வருவா, யார் இப்ப இந்த ஆக்ஷனை செய்ய போறா, யார் அங்க போய் பாம்பு வைக்க போறா, இந்த கதையை யார்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண போறாங்கிற அந்த ஆக்ஷன் கோட் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதை உடைச்சிங்கனாவே ரெண்டாவது இந்த புக்கோட யூனிட் முடிஞ்சிடும். தென் மூணாவது செமியாட்டிக் கோட். அப்படின்னா அந்த கேரக்டரோட குணநலங்களை நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த கேரக்டர் ஏன் எமோஷனல் ஆகுது,
அதோட குவாலிட்டி என்ன? அந்த ஹீரோ, ஹீரோயின், வில்லன் அத சுத்திட்டு இருக்க எல்லாரோட அட்ரிபியூட்டையும் புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் சிம்பாலிக் கோட். சிம்பாலிக் கோட் நமக்கு நல்லாவே தெரியும். அந்த கதையில இருக்க சிம்பாலிசம் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது. நெக்ஸ்ட் கல்ச்சர் கோட். அந்த புக்ல என்ன கல்ச்சர் பேசுறாங்க? தமிழ் கல்ச்சர், தெலுங்கு கல்ச்சர், ஹிந்தி கல்ச்சர் ஆர் இங்கிலீஷ் கல்ச்சர் எந்த கல்ச்சர் வேணா புரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்க எந்த ஒரு டெக்ஸ்ட் புக் எடுத்து இந்த 5 கோட்ல நீங்க போட்டீங்க அப்படின்னா, அந்த டெக்ஸ்ட் புக்கே ஓவர். அவ்வளவுதான். நம்ம படிச்சு புடிச்ச மாதிரி தான் நம்ம ஃபீல் பண்ணிக்கணும். அதுதான் ரொலாண்ட் பேட்ச் அப்பயே அவர் எழுதியிருக்காரு எஸ் பாரதியார்ல. நெக்ஸ்ட் அவரோட இன்னொரு புக்ஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ரீடர்லி டெக்ஸ்ட் ரைட்டர்லி டெக்ஸ்ட் அப்படின்னா என்ன? இது வந்து மோஸ்ட்லி கேட்கிற கொஸ்டின், நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு டெக்ஸ்ட்டை வந்து ரீடர்லி டெக்ஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அண்ட் ரைட்டர்லி டெக்ஸ்ட். ரீடர்லி டெக்ஸ்ட் அப்படின்னா புக்கை மட்டும் க்ளோஸ் ரீட் பண்ண, டெக்ஸ்ட் புக்கை நல்லா க்ளோஸ் ரீட் பண்ணிக்கிறது. லைக் இதுல எப்படி இருக்கணும்னா ஆத்தரோட என்ன இன்னும் சொல்லியிருக்காரோ அதுதான் ரீடர் புரிஞ்சுக்குவாங்க. லைக் பாருங்க, பாசிவ் ரீடிங்கா இருக்கும். நான் வந்து ரீடர்லி டெக்ஸ்ட் அந்த புக்கை படிக்கிறேன்னா ஐம் டேக்கிங் எனி புக்ஸ். இப்போ லைக் பிரீத்தி சென்னாய் புக்ஸே நான் எடுத்துட்டேன்னு கையில வச்சுக்கோங்களேன். ஆத்தரோட இன்டென்ஷனை நோக்கி நான் படிக்கிறது தான் ரீடர்லி டெக்ஸ்ட். பட் ரைட்டர்லி டெக்ஸ்ட் அப்படிங்கிறது நான் ஆத்தரோட இன்டென்ஷனை விட்டுட்டு அந்த புக்கை நான் படிச்சு என் வாழ்க்கையோட அனுபவத்தை வச்சு அந்த புக்கை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிறத ரைட்டர்லி டெக்ஸ்ட். இன்னும் இது ஈஸியா சொல்லணும் அப்படின்னா ரீடர்லி டெக்ஸ்ட் அப்படிங்கிறது எதை மாதிரின்னு பாத்தீங்கன்னா லைக் ஸ்ட்ரக்சரலிஸ்ட் மாதிரி. ஓகேவா? பட் ரைட்டர்லி டெக்ஸ்ட் அப்படிங்கிறது எதுனா போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிஸ்ட் மாதிரி. எல்லாமே ரீடர்ஸோட பெர்ஸ்பெக்டிவ்ல தான் இருக்கணும். தேர் இஸ் நோ சென்டர், தேர் இஸ் நோ இண்டிவிஜுவல் பெர்ஸ்பெக்டிவ். எல்லாமே வந்து தனித்தனியான அண்டர்லைனிங் ஸ்ட்ரக்சர் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறது. ஸோ ரீடர்லி அப்படின்னா பாசிவா ஆத்தர் என்ன சொன்னாங்களோ அதை மட்டும் புரிஞ்சு படிச்சுக்கிறது. ரைட்டர்லி டெக்ஸ்ட்னா கண்டிப்பா கிடையாது. ரீடர் வந்து ஓப்பன் மைண்டடா இருப்பாங்க. தன்னோட அனுபவத்தை புரிஞ்சுக்கிட்டு அந்த கதையோட லிங்க் பண்ணிக்குவாங்க. அவங்களே மீனிங்கை ஓனா கிரியேட் பண்ணிக்குவாங்க. இதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா ரைட்டர்லி டெக்ஸ்ட்னு சொல்ல வராங்க. அடுத்து 2வது புக் என்னன்னு பாத்தீங்கன்னா பிளஷர் ஆஃப் டெக்ஸ்ட் 1973 எழுதியிருக்காரு. இந்த புக்ல வந்து 2 ஒன் மார்க்ஸ் இருக்கு. நீங்க பாத்துக்கணும். பிளெஷர் அப்படின்னா இதுவும் அப்படிதான். ரைட் எது மாதிரி தான் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரீடர்லி மாதிரியே தான் இருக்கும். பிளஷர் அப்படின்னா டெக்ஸ்ட் வந்து நம்ம ட்ரெடிஷ்னலா படிக்கிறது. பிளிஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம ஓனா படிச்சுக்கிறோம். இதே மாதிரி தான். பிளஷர் வேல நீங்க படிச்சீங்கன்னா ட்ரெடிஷ்னலா ஆத்தர் என்ன சொன்னாலும் அதை மட்டும் புரிஞ்சுக்கிறது. பிளிஸ்ல நீங்க படிச்சீங்கன்னா நீங்க ஓனா மீனியை கிரியேட் பண்ணிக்குவீங்க. தென் இமேஜ் மியூசிக் டெக்ஸ்ட் அப்படிங்கிறதுல வந்து அவர் வந்து ஒரு ஒரு ரைட்டரை பத்தின இன்டென்ஷனை பத்தியும் ஆத்தர் அங்க எப்படி இறந்து போறாரு, அவரோட எண்ணங்கள் இறந்து போய் எப்படி ரீடர் புதுசா உருவாகுறாங்கிற கான்செப்டை பத்தி பேசியிருக்காரு. இதுதான் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா லிட்ரரி தியரியில ரொலாண்ட் பார்ட்ஸ் வரைக்கும். நெக்ஸ்ட் பார்ட் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.